நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. இப்ப கொஞ்ச நாளா எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துட்டு இருக்கு. அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல. இப்பதான் கரூர்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இது நடந்து கொஞ்ச நாள் கூட ஆகல. இப்போ இன்னொரு இன்சிடென்ட் நாமக்கல்ல நடந்திருக்கு. நம்ம நாமக்கல்ல குமாரநாயக்கபாளையம் இருக்கு இல்லையா? அது பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல ஒரு காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். அதுல கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்கன்றது நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது நிறைய பேர் கவர் பண்ணல, என்னன்னு தெரியல. சில மீடியாஸ் தான் கவர் பண்ணிருக்கு. முக்கியமா யூடியூப் சேனல்ஸ்ல பெருசா நிறைய பேர் பேசுன மாதிரி தெரியல. பட் மேபி இனிமே பேசுவாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த 400 பேர்ன்றது வந்து அபிஷியல் நம்பரான்னு தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது 400 தானன்றது நம்மளால அபிஷியலா சொல்ல முடியாது. பட் ஒரு உயிரா இருந்தாலும் உயிர் தானேங்க, முக்கியம் தானே. சோ இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சோ யார் பேசுறாங்களோ இல்லையோ நம்ம பேசுவோம். பிகாஸ் நம்மளோட டேக்லைனே த வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் தான். சோ ஒரு காமன் மேன் சார்பா இங்க நான் பேச போறேன், ஒரு காமன் மேனா. என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட காமன் மேன் டீம்ல இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ அதுதான் இப்ப நான் இங்க பண்ண போறேன். லெட்ஸ் கோ டு த டாபிக். இன்னும் நீங்க நம்ம காமன் மேன் டீம்ல ஜாயின் பண்ணலையா? சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் அ வாய்ஸ் ஆஃப் காமன் மேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. எஸ், நாமக்கல்ல குமாரநாயக்கபாளையம்ன்ற ஒரு ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காலேஜ்ல, எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜ்ல கிட்டத்தட்ட 400 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. பட் நம்பர் ஹாஸ் பீன் நாட் கன்ஃபார்ம்ட். பட் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், ஒரு உயிரா இருந்தாலும் உயிர் தான். சோ அங்க கிட்டத்தட்ட இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. என்னன்னா ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. இந்த தண்ணியால ஏற்பட்டுச்சா இல்ல ஃபுடால ஏற்பட்டுச்சான்ற இன்வெஸ்டிகேஷன் இப்போ போயிட்டு இருக்கு. அங்க வந்த கலெக்டர் என்ன சொன்னாங்கன்னா, சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம், ரிசர்ச் போயிட்டு இருக்கு, எதனால இது நடந்ததுன்றது அபிஷியலா நாங்க அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட். ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அங்க போனாங்க இல்லையா, அவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அவங்களே வெக்ஸ் ஆயிருக்காங்க. அவ்வளோ அன்கிளீன்டா இருக்கு, அவ்வளோ வேர்ஸ்டா இருக்குதான். எவ்வளவு கிச்சன்ன்றது எவ்வளவு ஒரு ஹைஜீனிக்கா இருக்கணும், அங்க அவ்வளோ வேர்ஸ்டா இருக்கு. தண்ணி சரியில்லையா, ஈவன் வாட்டர் டேங்க்ல வந்து புழு மிதக்குதான், சரியாவே மெயின்டைன் பண்ணல. வாட்டர் கண்டாமினேட்டட் வாட்டர். சோ இப்போ இந்த கண்டாமினேட்டட் வாட்டர்ல சமைச்சதால இது நடந்ததா, இல்ல இந்த தண்ணியை குடிச்சதால நடந்ததா, இல்ல ஃபுட்ல வேற ஏதாவது கலந்து இருக்குதா, அதனால இது நடந்ததான்றதுதான் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சன்ல பூனை ஓடிட்டு இருக்குங்க. நானே ஒரு நியூஸ்ல காமிச்சாங்க, பார்த்தேன். பூனை ஓடிட்டு இருக்கு. அப்போ பூனை இருக்குதுன்னா எலி கண்டிப்பா இருக்கும் ஆப்வியஸ்லி. அப்போ பூனை எலி எல்லாம் அங்க இருக்குதுன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அந்த கிச்சன், யோசிச்சு பாருங்க. பாவம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அங்க வந்து படிக்கிறதுக்கு வந்தது ஒரு தப்பா? பணம் கட்டி தானே படிக்கிறாங்க, சும்மா படிக்கலையே. சும்மா சொல்லி கொடுத்தா கூட இது நடக்கக்கூடாது. ஆனா ஏன் இது நடக்குது? காசு கட்டி தானே படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ்லயோ, கவர்மெண்ட் காலேஜஸ்லயோ, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயோ ஹைஜீனிக்கா இல்ல, அங்க மெயின்டெனன்ஸ் சரியில்லைன்னு தான் இங்க வந்து சேர்க்கிறாங்க, காசு செலவு பண்ணி. இது நான் சொல்ல, இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது. நீங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்க வைக்கிறவங்களை கேளுங்க, அந்த பேரண்ட்ஸை கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு. மேக்சிமம் அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் வந்து, இல்லங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து எஜுகேஷன் சரியில்லை, டாய்லெட் சரி இருக்காது, மெயின்டெனன்ஸ் சரியில்லை, அதனாலதான் நாங்க வந்து எங்க பசங்களை வந்து பிரைவேட்ல சேர்க்கிறோம். இதுதான் நிறைய பேர், நிறைய பேரண்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம் இதுதான். பட் அங்க இப்போ வந்து எவ்வளவு மாறி இருக்கு, அது அது தனி ஸ்டோரி, அது நம்ம அப்புறமா பேசுவோம். சோ இங்க வந்து இவங்க அதுக்காக தான் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கே வராங்க, பிரைவேட் காலேஜஸ்க்கே வராங்க. ஆனா வர இடத்துல இந்த மாதிரி நடக்கும்போது எப்படி, அது புரியவே இல்லையே. இது யார் பார்க்கணும்? இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணணும்? இது இந்த கேண்டீன் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களா இல்ல காலேஜே நடத்துதான்றது நம்மளுக்கு தெரியாது. இன்கேஸ் காலேஜ் வந்து இது கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தா அந்த கான்ட்ராக்டர் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் இந்த மாதிரி ஹைஜீன் இல்லாத ஒரு இடத்துல அவருக்கு சமைச்சு கொடுத்தா அவர் சாப்பிடுவாரா? புழு இந்த தண்ணி, ஹைஜீன் இல்லாத கிச்சன், இந்த மாதிரி இடத்துல சமைச்சு கொடுத்தா அவர் சாப்பிடுவாரா? அவர் குழந்தைங்களுக்கு கொடுப்பாரா ஃபர்ஸ்ட்? அப்போ இங்க வந்திருக்கவங்களும் பேரண்ட்ஸ் நம்பித்தானே அனுப்பியிருக்காங்க, அவங்களும் அவருக்கு குழந்தைங்க மாதிரி தானே. காசை மட்டுமே வாங்கி போட்டுக்கிறதுல கவனமா இருந்தா எப்படி அது? அட்லீஸ்ட் அந்த காலேஜோட அட்மினிஸ்ட்ரேஷனர் இதை கவனிச்சிருக்கணும் இல்லையா? அவங்க அட்லீஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கணும். அதுவும் இல்லையே. சரி, இவங்க எல்லாம் தான் அப்படின்னா ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க? அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அது போய் பார்ப்பாங்கல்ல, பார்க்கணும் இல்ல? அதுக்கு தானே அவங்க இருக்கிறாங்க, அதுக்கு தானே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல. எதுக்கு எடுத்தாலும் நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்றோம். கவர்மெண்ட் போது எல்லாரும் நினைச்சுக்கிறோம் சிஎம் தான் கவர்மெண்ட், சிஎம் தான் கவர்மெண்ட். ஆனா சிஎம் போய் ஒரு வீட்லயும் போய் கதவை தட்டி, ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் கதவை தட்டி பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் இங்க வந்து டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ சாதகமா எல்லாம் பேசல.
யாரா இருந்தாலும் அங்க ஏடிஎம்கே உட்கார்ந்தாலும் டிஎம்கே உட்கார்ந்தாலும் இதான் சிஸ்டம். சோ ஒவ்வொருத்தரையும் போய் கதவு தட்டி பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? சோ கவர்மெண்ட் அப்படின்னாலே உடனே சிஎம் வந்துடணும், சிஎம் பார்க்கணும், எல்லா இடத்துக்கும் சிஎம் போக முடியுமா? அதுக்கு தானே ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு தானே அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒருத்தரை செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஏன் இந்த ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கணும்ல. அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா அந்த காலேஜ்ல இருக்கவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அந்த கேண்டீன் நடத்துறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ இன்ஸ்பெக்ஷன் வருவாங்களே, நம்மளுக்கு லைசன்ஸ் போயிடுமேன்ட்டு. ஏன் அதை செய்யல? ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தாதான் உடனே ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு குழந்தை ஒரு பஸ்ல ஓட்டையில கீழே விழுந்தாதான் அத்தனை பஸ்ஸையும் செக் பண்றது. குழந்தைங்க நெருப்புல செத்தாதான் உடனே எல்லா ஸ்கூல்ஸ்லயும் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றது, எல்லாத்தையும் சரி பண்றது. இப்படி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அப்பதான் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்பதான் ஒரு சிக்னல் வைக்கிறது. இப்படி எல்லாமே ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் அங்க செய்யணுமா? ஏன் நம்மளுக்கு எல்லாம் காமன் சென்ஸ் இல்ல? அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் சென்ஸ் இருக்கும்ல. அப்ப அவங்க அது நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு தானே அந்த டிபார்ட்மெண்ட். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும், அதுக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட். ஏன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்குது? ஏதாவது நடந்ததுக்கு அப்புறமா தான் ஆக்ஷன் எடுக்கிறது. எதுக்கு? இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்காம பாத்துக்கிறதுக்கு தான் இத்தனை ஆபீசர்ஸ், இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ். நடந்ததுக்கு அப்புறமா ஸ்டெப் எடுக்கிறதுக்கு, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எதுக்கு இவங்க எல்லாம்? சில நியூஸஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 5 பேர் இறந்தாங்க, 9 பேர் இறந்தாங்க அப்படின்ற நியூஸும் பார்க்க முடிஞ்சது. பட் கவர்மெண்ட் அதை கிளியரா சொல்லிட்டாங்க, இங்க அந்த மாதிரிலாம் உயிரிழப்பு எதுவுமே கிடையாது, தேவையில்லாத ரூமர்ஸை கலப்பாதீங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அந்த மாதிரி உயிரிழப்பு இப்போதைக்கு இப்போ வரைக்கும் கிடையாது. இதுக்கு மேல எப்படின்றது தெரியாது, அது இனிமே நம்மளுக்கு அபிஷியலா நியூஸ் வந்தாதான். பட் ஒரு உயிரா இருந்தாலும் உயிர் தானேங்க. கவர்மெண்ட் கண்டிப்பா இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், எடுத்தே தீரணும். எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. கவர்மெண்ட் யாரை நம்பி இருக்குது? பல டிபார்ட்மெண்ட் இருக்கு, பல டிபார்ட்மெண்ட்டுக்கான ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்பி தான் கவர்மெண்டே இருக்குது. கலெக்டர், தாசில்தார், ஆர்டிஓ, போலீஸ், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இவங்கள நம்பிதான் கவர்மெண்டே இருக்குது. இட்ஸ் லைக் சிஸ்டம். இது வந்து ஏடிஎம்கேவா இருந்தாலும் டிஎம்கேவா இருந்தாலும் சிஸ்டம் சரியா இருந்தாதான் அங்க கரெக்டான ஆட்சி தர முடியும். அது எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும். சோ அதுதான் அன்னைக்கே தலைவர் சொன்னாரு, சிஸ்டம் சரியில்லைன்னு. நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாருங்க, அந்த சிஸ்டம் அப்படி மெயின்டைன் பண்றாங்க, அதனாலதான் அவங்களால சக்சஸ் பண்ண முடியுது. ஆனா இங்க அந்த சிஸ்டமே சரி கிடையாது. எந்த ஒரு இன்சிடென்ட்டும், தப்பான இன்சிடென்ட்டும் நடக்காம பாத்துக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாருமே. ஆனா இவங்க எல்லாரும் நடந்ததுக்கு அப்புறமா தான் அதை பத்தி யோசிக்கிறாங்க. அப்துல் கலாம் ஐயால இருந்து விவேகானந்தர் வரைக்கும் சொன்னது எல்லாருமே என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட்டோட முதுகெலும்புன்றாங்க. அப்ப அந்த நாட்டோட முதுகெலும்பான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எப்படி பாத்துக்கணும்? அது எல்லாருக்குமே இருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. சொசைட்டிக்கும் இருக்கு, காலேஜஸ்க்கு இருக்கு, ஸ்கூல்ஸ்க்கு இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அப்படி பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஒரு நாட்டோட முதுகெலும்புன்றது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பாதுகாக்கிறாங்க. அங்கெல்லாம் ஸ்கூல் குழந்தைங்க ரோடு கிராஸ் பண்ணுச்சுன்னா அந்த குழந்தைங்க கிராஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அங்க ஒரு வண்டி நகராது. இந்த ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி, ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி, அப்படிதான் நிக்கும். எந்த வண்டியும் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி நிக்காது. ஆனா இங்க அப்படியா இருக்குது? சோ அங்க பப்ளிக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. கவர்மெண்ட்டும் பப்ளிக்கும் சேர்ந்ததுதான் ஒரு சிஸ்டம். சோ இங்க ரெண்டு பக்கமும் கோஆபரேஷன் இருக்கணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் அந்த கட்சியை இந்த கட்சியை குறை சொல்றதுல எந்த யூஸ்மே கிடையாது. இங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்க இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. யாரு சிஸ்டம் மாத்துறேன்னு சொல்றாங்களோ அவங்களதான் நம்ம நம்பணும். அந்த சிஸ்டம் மாத்துறேன்னு வார்த்தையில சொன்னா பத்தாது, என்ன பண்ண போறாங்க, சிஸ்டம் எப்படி மாத்த போறாங்கன்றது நம்மளுக்கு சொல்லணும். மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் த டைம் ஃபார் அஸ். இந்த டைம் விட்டா மறுபடியும் நம்ம 5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுதான் ஒரே டைம். இந்த டைம் தான் நம்மளோட பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்க முடியும். சோ இங்க சும்மா நான் அது பண்றேன், இதை இலவசமா தரேன், அதை இலவசமா தரேன், இதை தரேன்றதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருங்க. அதெல்லாம் காதுலயே வாங்காதீங்க. சிஸ்டம் யார் மாத்துறேன்றாங்க? சிஸ்டம் மாத்துறேன்றாங்களா? சிஸ்டம் எப்படி மாத்துறாங்க? சிஸ்டம் மாத்துறேன்னு சொல்றவங்கள நம்புவோம், சிஸ்டம் மாத்துறேன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுவோம். ஆனா அந்த சிஸ்டம் மாத்துறேன்னு எல்லாருமே சொல்லிடுறது பெருசு இல்ல, எப்படி மாத்துறாங்கன்றத கேட்கணும், நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா இங்க ஒரு ஆர்கனைசேஷன் கரெக்டா நடக்கணும்னா அதுக்கு அந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கணும். அது வீடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபேமிலியில அப்பா அம்மா 3 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த 3 குழந்தைங்களை பாத்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். சோ அப்பா என்ன பண்ணணும், அம்மா என்ன பண்ணணும், பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்பா சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும், அம்மா அதை வச்சு கரெக்டா 3 குழந்தைங்க, அம்மாவுக்கு தான் தெரியும் எந்த குழந்தைக்கு புக் வாங்கணும், எந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், எந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்ன்றது அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த அம்மா வந்து அதை ப்ராப்பரா செய்வாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணும் போதுதான் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும், அந்த குழந்தைங்க நல்லா வளரும், அந்த ஃபேமிலியே ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபேமிலியா இருக்கும். சோ இதே தான் கவர்மெண்ட்டும். சிஎம் என்றவர் வந்து தகப்பன் ஸ்தானத்துல இருக்கணும்.
அதுக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அம்மா மாதிரி. அந்தந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல வர வேலைகளை கரெக்டா செய்தாலே இட் வில் பி ஃபைன். ஆனா இங்க அப்படியே நடக்குது? அதை செய்யறாங்களா? இல்லையே. கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டா மட்டும்தான் இங்க நடக்கும். அப்பதான் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பயம் வரும். ஏற்கனவே 41 பேரை இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்கு தமிழ்நாடு. சோ சும்மா அது தரேன், இது தரேன், இது ஃப்ரீயா தரேன், அது ஃப்ரீயா தரேன்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க. அதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. இங்க யாரு சிஸ்டமை சரி பண்றேன்னு வராங்களோ அவங்கள பத்தி யோசிப்போம். அவங்களும் எப்படி சிஸ்டமை சரி பண்ண போறாங்கன்ற கேள்வியை கேட்போம். சும்மா சொன்னா மட்டும் பத்தாது சிஸ்டமை சரி பண்ணிடுவேன்ட்டு. அது எப்படி சரி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்ற கேள்வியை கேட்டாதான் தெரியும். ஏன் இந்த இன்சிடென்ட் பத்தி நான் ரொம்ப டீடைல்டா பேசலன்னா, இங்க ஒவ்வொரு எதுவுமே கன்ஃபார்ம்டு நியூஸா இல்ல. 400 பேர்ன்றாங்க. உண்மையிலேயே 400 பேர் தான் பாதிச்சாங்களான்றதும் தெரியாது. இன்னொரு சேனல்ஸ்ல 200 140 பேர் 150 பேர் என்னமோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தவங்க டிஸ்சார்ஜ் போயிட்டாங்க, நல்லா ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா இருக்கு நியூஸ். சோ அதனால அது நம்ம ப்ராப்பரா தெரியாம எதையுமே நம்ம பேசக்கூடாது. பட் நடந்த விஷயம் உண்மை. அப்போ அது எதனால நடந்தது அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது நம்ம பேசினா போதும். இங்க அதுதான் நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீடைல்டா என்ன நடந்ததுன்றது எல்லாம் அபிஷியலா நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ நடந்த விஷயத்துக்கான சொல்யூஷன் என்ன, ஏன் இது நடந்ததுன்றதை மட்டும் தான் நான் இங்க பேசியிருக்கேன். பிகாஸ் இது காலேஜோட கவனக்குறைவா, இல்ல கவர்மெண்டோட கவனக்குறைவா, இல்ல அங்க கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தா அது கூட நம்மளுக்கு டீடைலா தெரியாது. அவங்க கான்ட்ராக்ட் தான் கொடுத்திருக்காங்களா இல்ல காலேஜே நடத்துது அது கூட தெரியாது. சோ இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேணாதான் அதை பத்தி நம்ம பேச முடியும். அது எதுவுமே தெரியாம ஜஸ்ட் ஏதோ நான் நியூஸ முன்னாடி வந்து தரணுன்றதுக்காக பேசுறதுல எந்த யூஸ்மே கிடையாது. நம்ம பேசுறதுல உண்மை மட்டுமே தான் இருக்கணும். அதுவும் அது நியாயமா இருக்கணும். அதுக்காக தான் அதை பத்தி நான் ரொம்ப டீடைல்டா பேசல. அபிஷியலா தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி நம்ம பேசுவோம். பட் இந்த மாதிரியான இன்சிடென்ட் இனிமே நடக்கக்கூடாது. அது ஸ்கூல்ஸா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இல்ல எந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இனிமே நடக்காம இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு தேவை. சோ இதுதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். That's it for today. I'll meet you in the next video. Until that, this is MKR signing out. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். Bye.